இனிமையான வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டத்தில் ஒரு வீட்டை விற்க விருப்பம் இருந்தாலும் அதனை விற்பது என்பது பல சவால்கள் நிறைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் நிபுணத்துவம் மிக்க சேவையை வழங்குகின்ற ரியல்டர்ஸ் ஊடாக இவ்வாறான ப்ராப்பர்ட்டிகளையும் விற்க முடியும். இந்த சந்தையிலும் கூடுதலான விலைக்கு விற்பதற்கான வழிகள் இருக்கின்றன. காரணம், வீடுகள் தேவைப்படுபவர்கள் இந்த சந்தையில் தொடர்ந்தும் இருக்கவே செய்கின்றார்கள். ஆனால் அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை எவ்வாறு நிறைவேற்றி இந்த வீடுகளை விற்கலாம் என்பது ஒரு கலையாக இருக்கிறது. அதனை நிறைவேற்றுபவர்கள் தொடர்ந்து இந்த கனேடிய மண்ணில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று ஒரு வீட்டை இவ்வாறான சந்தை நிலவரத்திலும் விற்பது எப்படி என்பது பற்றி நாங்கள் பேச இருக்கின்றோம். அவரை பாக்ஸ்க்ரோ ஏரியாவில் இருந்து சந்திக்க போகின்றோம். ஓவர் ஆஸ்கிங்கில் 100,000க்கு மேல் விற்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியின் விவரங்களை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நீங்களும் இவ்வாறான ஒரு வீட்டை விற்பதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இது பயனுள்ள தகவல்களாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ராம் கலைச்ச மாதிரி நாங்கள் 6939 14th Avenue பாக்ஸ்க்ரோ அண்ட் மார்க்கத்துல 14th Avenue இந்த வீட்டை வித்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு வீடை விற்கிறதா இருந்தால் ஒரு சர்டன் திங்ஸ் நீட் டு பி டன். அந்த மார்க்கெட்ல அது ஒரு ஒரு சர்டன் பைசாக்கு போகணும்னு நினைச்சோம் என்றால் யூஸ்வலாக எல்லா ரீல்டர்ஸும் சொல்லுவேன், உங்கள்கிட்ட பெயிண்ட் அடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் சொல்றோம், இந்த வீட்டுக்கு எப்படி பெயிண்ட் அடிச்சிருக்கோம் நீங்களே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ கிளீன் ஜாப். எங்களோட வேலை நாங்கள் ஒரு சரியான கண்ட்ராக்டர் உங்களுக்கு பிடிச்சு தரலாம். விரும்பினால் நிறைய ரெஃபரன்ஸ் தருவோம். நீங்கள் அவையில பார்க்கலாம், அவையிட்ட பார்த்துட்டு கேட்கலாம் என்னென்ன மாதிரி செய்யணும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆல்வேஸ் சே த சீப்பஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் வே டு டூ இட் பெயிண்டிங். ஸோ நான் இன்றைக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போறதில்ல. 5 திங்கை நாங்கள் ஷேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லொகேஷன் தான். பாக்ஸ்க்ரோ எல்லாருக்குமே தெரியும், மார்க்கத்தின் ஹாட்ஸ்பாட். ஸோ அந்த ஹாட்ஸ்பாட்ல ஒரு கோர்னர் ப்ராப்பர்ட்டியை நேபர்ஸ் 920 விற்கும் போது நாங்கள் மில்லியனை கிட்ட வித்திருக்கிறோம். ஸோ என்ன ரீசன் பார்ப்போம். ஒன்று நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் திங் ப்ராப்பர்ட்டி ஹேஸ் டு பி ப்ராப்பர்ட்டி நல்ல நீட்டா அட்ராக்டிவா சரியானதா இருக்கணும், சரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ எங்களோட ஓனர் வில்லிங் டு ஸ்பெண்ட் மணி ஆன் இட். ஸோ நீங்க பாருங்க, இட்ஸ் பீயிங் டன் வெரி கிளீன் பெயிண்டிங், கிளீன் ஜாப், அண்ட் இட் இஸ் a 3-bedroom on the main floor. It's a corner property of a townhouse. நான் உங்களுக்கு வாஷ்ரூமுக்குள்ள என்டர் பாருங்க, எவ்வளவு நீட்டா இருக்கு என்று பாருங்க. தென் மாஸ்டர் பெட்ரூமுடைய அட்டாச் வாஷ்ரூம். அதே மாதிரி இஞ்சால வாக்-இன் க்ளோசெட்டும் இருக்குது. இதோட 2 more bedrooms இருக்குது with the washroom. So 2 washroom on the main second floor இருக்கும். அந்த வாஷ்ரூமுக்குள்ள என்டர் பண்ணி பார்ப்போம். full washroom, 4 pieces சொல்லுவோம். 4 பீஸ் இருக்கு உங்களுக்கு. 1, 2, 3 and 4 piece washroom. And இப்போ ரெண்டாவது ரூமுக்குள்ள போறோம், நீங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம் corners and the baseboard, flooring எல்லாம் நீட்டா செய்யப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, நானும் ராமும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய ஓப்பன் ஹவுஸ் இருக்கிறோம். ராமா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, என்ன மாதிரி ஓப்பன் ஹவுஸ் எல்லாம் போயிட்டு? ஆமாம், இதில் ஏராளமானவர்கள் வந்தார்கள். சந்தை நிலவரத்தில் இந்த வீட்டை தவற விட்டவர்கள் இப்பொழுது கவலைப்படுவார்கள். ஏனென்றால் முன்னர் எல்லோரும் சந்தை நிலவரத்தை அறிந்து
குறிப்பாக இந்த மாதிரியான இடத்தில் இருக்கின்ற வீட்டுக்கு இவ்வளவு கொடுக்கலாமா என்று அவர்கள் விரும்பிய பொழுதிலும் பலருடைய கருத்துக்களை கேட்கின்ற பொழுது வருகின்ற ஆபத்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை இழக்க வேண்டிய சந்தர்ப்பமும் வரும். காரணம் என்னவென்றால் இன்னும் விலை குறைவு போகிறது என்ற ஒரு விடயத்தை சிலர் கூறுகின்ற பொழுது நல்ல விலைக்கு வந்த விடயத்தையும் இன்னும் கொஞ்சம் குறைய வாங்கலாம் என்று நினைப்பவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடிய விடயத்தை இந்த ஓப்பன் ஹவுஸில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்தில் இது தொடர்பாக கூடுதலான கேள்விகள் இருந்த பொழுது சந்தர்ப்பம் அதாவது விற்க ஆயத்தமாக இருந்த இந்த விற்பனையாளர் அதற்கு ரெடியாக இருக்கின்ற பொழுது பையர் கொஞ்சம் தயக்கம் காட்டியதால் கொஞ்சம் கால நீடிப்பு செய்து கொடுக்கின்ற பொழுது இன்னும் அதிகமான விலைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அது அவரை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான விடயமாக இருந்தாலும் முன்னர் ஓப்பன் ஹவுஸில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை விரும்பியவர்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை இழக்க நேரிட்டிருப்பது என்பது அவர்களுடைய சந்தை ஒப்பிடுதல் என்பது தவறான வழியாக போய்விட்டது, அல்லது அவர்களை கூட்டிக் கொண்டு வந்த ரியல்டர்ஸ் கொடுத்த தகவலாகவும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் சந்தை பெறுமதியையும் அந்த இடத்தில் இந்த வீடுகள் எவ்வளவு அளவுக்கு போகும் என்ற விடயத்தையும் நீங்கள் அறிந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது இவ்வாறான நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் இழக்காமல் டீலுக்கு அதனை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். ஆகவே இது இரண்டு பக்கமும் சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஓப்பன் ஹவுஸில் வந்தவர்கள் இதனை பார்த்தவர்களுக்கு இது நன்கு புரிந்திருக்கும். இதை விட ஒரு நகைச்சுவையான விஷயம், அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர் ஞாபகம் தெரியாது, லோ ஆஃபர் அக்கௌண்ட் விட்டுட்டு எல்லாம் ஆஃபர் முடிந்த பிறகு நாங்கள் எல்லாம் சைன் பண்ணி ஃபேம் ஆஃபர் வந்த பிறகு ஓடி வந்தார், இல்லை நான் இதை விட கூட தருவேன் என்று சொல்லி. அதெல்லாம் அப்படிப்பட்ட விடயங்கள் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூவே அசஸ் பண்ண தெரியும். நம்ம அசஸ் பண்ண தெரியாட்டில் நீங்கள் உங்களுடைய கிளையனுடைய ரைட்டான ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுக்க மாட்டீர்கள். அதில் நாங்கள் வேலை கவனம் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸும் எங்களோட கிளையன்ஸுக்கு மேக்சிமைஸ் மார்ஜின் வார மாதிரி தான் நாங்கள் எப்பவுமே செய்வோம். நான் ராம் எல்லாம் இருக்கு, நிறைய ஹோம் ஒர்க் செய்ய வேண்டும். உடனே எல்லாம் வளர்ந்து விட மாட்டல, நிறைய ஹோம் ஒர்க் செய்வோம், ப்ராப்பர்ட்டி அனலைஸ் பண்ணுவோம், நெய்பர்ஹுட்டை பார்ப்போம், எது சாத்தியம் இந்த மார்க்கெட்ல எல்லாம் நிறைய ஸ்டடி பண்ணித்தான் நாங்கள் இதை லிஸ்ட் பண்ணுவோம். இந்த லிஸ்டிங் வந்து எங்களுக்கு முன்னால் இருக்கிற வீடு உண்டு, இதே சேம் சைஸ் தான், ஒரு வடிவாக அந்த வீடு செய்யாதபடினால் அவர்கள் குறைந்த விலை, ஒரு 80,000 குறைந்த விலையில் தான் எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள ப்ராப்பர்ட்டியை வித்தார்கள். அதில் வந்திருந்த கிளையண்டும் வாங்கிய கிளையண்டும் ஆக்சுவல் அவர்களும் இதை வாங்கணும்னு விருப்பப்பட்டார். அவருக்கு அந்த பட்ஜெட் வந்து சரி வரவில்லை, அதனால வாங்கவில்லை. இந்த வீட்டில் பாருங்க, இப்பொழுது நாங்கள் கிச்சன் ஏரியா இருக்கோம். இந்த நாங்கள் இன்னும் செகண்ட் லேயர்ல வந்த லிஸ்டிங் இந்த ஷோயிங் வந்து இன்னும் நான் எடுக்கவில்லை. போறோம் விரைவில் க்ளோசிங் வருகிறது. ஏன்னா அதுக்கு தான் வந்து கிளீன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து விட்டு போவதற்காக. பாருங்கள், அல்ல கிச்சன் எல்லாம் என்ன மாதிரி நீட்டா வச்சுக்கிறாரு, புது கவுண்டர் போட்டு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் லே அவுட் என்பதும் ஒரு வீட்டை விற்கின்ற பொழுது மிக முக்கியமாக இருக்கும். லே அவுட் ஒவ்வொருவருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதில் சில நலிவு சுழிவுகள் இருந்தாலும் சிலருக்கு சில விடயங்கள் பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஆனால் எல்லோருக்கும் பொதுவான விடயம் என்று மாற்ற முடியாத சில தன்மைகள் வீடுகளை வாங்கும் பொழுது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்றால் இப்பொழுது நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கிவிட்டு பின்னர் விற்கின்ற பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு பாரிய சவாலானதாக மாறிவிடும். காரணம், சில விடயங்களை மாற்ற முடியாது. ஆகவே மாற்ற முடியாத விடயங்களை நீங்கள் மிக உன்னிப்பாக கவனித்து ஒரு வீட்டை வாங்குகின்ற பொழுது கவனிக்க வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. அதே போன்று நாங்கள் லிஸ்ட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸும் தரமான ப்ராப்பர்ட்டிஸை தான் தெரிவு செய்கின்றோம். ஏனென்றால் வாங்குபவருக்கும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். தனியே விற்பதை மட்டும் நோக்கமாக வைத்து செயல்படுவதில்லை. அதே போன்று இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற வீடுகளுக்கு அதற்கென்று ஒரு விலை இருக்கிறது. ஆகவே வாங்குபவர்கள் சில வேளைகளில் அவர் ஃபர்ஸ்ட் ஹோம் பையராக இருப்பார், அல்லது அவருக்கு கிரெடிட் பிரச்சனைகள் இருந்திருக்கக்கூடும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் அவரால் செல்ல முடியாத நிலையில் இவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ளலாம். ஆனால் அதில் இருக்கின்ற சாதக பாதக தன்மைகளை ஒரு ரியல்டர் என்ற ரீதியில் விளங்கப்படுத்துபவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரையில் 2 கராஜ் இருக்கிறது. ஒரு டவுன் ஹவுஸாக இருந்தாலும் கூட 2 கராஜ் இருக்கிறது, பேக்யார்ட் இருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் இதில் பிளஸ் பாயிண்டாக இருந்திருக்கின்றதன் காரணமாகவும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கூடுதலான விலைக்கு, சந்தை பெறுமதியிலும் பார்க்க 100,000க்கு மேற்பட்ட விலையில் விற்பனையாகின்றது. இது ஒரு பாக்ஸ் க்ரோ ஏரியாவில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டி. அது மாதிரி தான் இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன சொன்னால், இதனுடைய ஆரம்ப பாடசாலை ஐ திங்க் ஜசுகி மிகவும் பிரபலியமான ஒரு பாடசாலை மார்க்கத்திலே. அதை மாணவர்களை சேர்ப்பதற்கு நிறைய பேர் விருப்பப்படுவார்கள். அவ்வாறு அது மட்டும் வரை இந்த ப்ராப்பர்ட்டியில இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால்,
ஹாட் டாப் இன்னைக்கு இருந்தது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஆட் பண்றதுக்கு ஹாட் டாப் இன்னைக்கு இருந்தது. அதே மாதிரி லேண்ட்லோட் வந்து பேஸ்மெனை வந்து நன்றாக செய்திருந்தார். மிக அருமையாக செய்யப்பட்ட லேண்ட்லோட். அதனுடைய கண்ட்ராக்டரை நாங்களாம் அவர்களுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். நான் இந்த கண்ட்ராக்டர் ரெஃபர் பண்ணினோம். இந்த கண்ட்ராக்டர் மிகவும் சிறப்பாக அமைந்து விட்டு அவர் சொல்லிவிட்டார். அவ்வாறே பெயிண்டர்ஸ் வந்து நிறைய சிறப்பாக செய்திருந்தார்கள். அதன் விளைவாகத்தான் இந்த நான் 2 டபுள் கராஜ் பின்னுக்கு இருக்கிறது. நான் அதை காட்ட முடியவில்லை என்று கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறதுனால அதை காட்ட முடியவில்லை. நான் உங்களுக்கு பேஸ் பண்ணி காட்டுகிறேன். பேஸ் பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நீங்களே புரிந்து கொள்வீர்கள். லேமினேட் ஃப்ளோர், 1 வாஷ்ரூம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரூமும் அடித்து மற்ற இடங்களை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி அவர்களே லிவிங் ஸ்பேஸையும் ஒரு வடிவாக வச்சிருக்காரு. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. இந்த வரை இவ்வளவு நீட்டாக வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் ஸ்பாட் லைட் அடிச்சிருக்கிறோம். நீட்டாக இருக்கிறது, நல்ல பிரைட்டாக இருக்கிறது. அவ்வாறே உங்களுக்கு ரூமையும் அந்த வாஷ்ரூமையும் காட்டுகிறோம். அப்ப நான் ஒருபடியும் சொல்லியிருந்தோம், நானும் ராம் என்றால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்றதுக்கு நிறைய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அது அவ்வாறு அத்தோடு அந்த லிஸ்ட் பண்ற ஏஜென்ட் வந்து அதை எவ்வாறு விற்க வேண்டும் என்ற திறமையை கொண்டிருக்க வேண்டும். ஸோ நாங்கள் இருவருமே இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வாரங்களுக்கு மேலாக ஓப்பன் ஹவுஸை போட்டு நிறைய கிளைண்ட்ஸை பார்க்க வைத்தோம். நான் நினைக்கவில்லை ஓப்பன் ஹவுஸ் மட்டுமே 30-35 பேருக்கு மேல வந்திருந்தாங்க காலப்பகுதியில். இன்னும் ஒரு முக்கியமான விடயம், அதாவது சந்தை என்பது சிறப்பாக இருக்கின்ற பொழுது அதனை குறிப்பிடுவார்கள், ஒரு ஓடுகின்ற நீரில் அந்த ஆற்றினுடைய வேகத்திற்கு சில விடயங்கள் நடந்துவிடும். அதுபோன்று சிலர் இந்த வீடு விற்பனை முகவர் என்ற துறையில் இருந்தாலும் சந்தை என்பது சிறப்பாக இருக்கின்ற பொழுது எல்லாமே நல்ல மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் சந்தை என்பது சற்று வீழ்ச்சி போக்கையோ அல்லது ஒரு அசாதாரண சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அதில் எவ்வாறு விற்பனை செய்யப்படுகிறது வீடுகள் அல்லது வீட்டை வாங்கி கொடுப்பது, இது போன்ற விடயங்களை யார் சிறப்பாக செய்கிறாரோ அவர்தான் உண்மையில் திறமையானவர் என்று சொல்லலாம். காரணம், இவ்வாறான அசாதாரண சூழ்நிலையில் எவ்வாறு அவர்கள் செயற்படுகின்றார்கள் என்பதில் அவர்களுடைய நிபுணத்துவம் என்பது கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லது 10ஓடு 11ஆக இருந்து விட்டு போவவர் போன்றுதான் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒருவர் தனித்துவமாக இருப்பாராக இருந்தால் அவர் இந்த இவ்வாறான அசாதாரண சூழ்நிலைகளிலும் சிறப்பானவராக செயற்படக்கூடிய நிபுணத்துவ சேவையை வழங்குவராக இருக்க வேண்டும். அவ்வாறான ரியல்டர்ஸ் இன்றைய சந்தையில் கூட அவர்களுடைய சிறப்பான சேவை வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பது என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அதில் நாங்கள் ஒருவராக இருக்கிறோம் நம்புகிறோம். நீங்களாம் நீங்கள் சிறந்த ஏஜெண்டா இல்லையான்னு சொல்லி நான் நிறைய உங்களுக்கு வேலை செய்து தருவோம். உங்களுக்கு தெரிந்த எல்லாத்தையுமே பிரயோசனப்படுத்தி அதன் மூலமாக வார எல்லா ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வார மாதிரி செய்வோம். அவ்வாறே நாங்கள் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் நீண்ட நேரம் எடுத்து அசஸ் பண்ணுவோம். சில வேளைகளில் எங்களுடைய புரோக்கேஜில் இருக்கிற நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் அல்லது மற்ற ஏஜென்டுடைய ஒப்பீனியன்ஸை கேட்போம். ஸோ எங்களுக்கு வர கிளைண்ட்ஸை மேக்சிமைஸ் பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டி வேல்யூ அசஸ் பண்ணுவோம். அவ்வாறே வங்கிகள் தொடர்பு கொண்டு வங்கிகளிலே கேட்கலாம், அவ்வளவு இது அசஸ் பண்ணுமா, மோர்கேஜ் அப்ரூவ் ஆகுமா எல்லாம் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எமது வாடிக்கையாளர்களை பொறுத்தவரையில் அல்லது எம்மிடம் வீடு வாங்குவர்கள் இல்லாமல் இப்பொழுது இன்னும் ஒரு ஏஜென்ட் மூலமாக வீட்டை வாங்க வருபவர்கள் கூட எமது மோர்கேஜ் விடயங்களை அறிந்து எங்களோடு சேர்ந்து பணியாற்றுவோர்கள் அல்லது நாங்கள் சேர்ந்து எந்தெந்த வங்கிகளோடு பணியாற்றுகின்றோம் என்பதனை அறிந்து அவர்களுக்கு கூட நாங்கள் மோர்கேஜ் எடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை செய்திருக்கிறோம். அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். நாங்கள் கொடுக்கின்ற ரெஃபரல்ஸ் அல்லது எங்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற வங்கிகள் என்பது சிறப்பாக இதுவரை காலமும் இயங்கி இருக்கின்றன என்ற அடிப்படையில் மோர்கேஜ் பெறுவதில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் கூட நீங்கள் நம்மை அணுகிக் கொள்ளலாம். நாங்கள் அதற்கான வழிகாட்டுதல்களை உங்களோடு சேர்ந்து வழங்குவதற்கு காத்திருக்கிறோம். அவ்வாறே இந்த ப்ராப்பர்ட்டி இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வித்த உடனே இதில் வந்திருந்த ஒரு ஓப்பன் ஹவுஸ் வந்திருந்த ஒருவர் தன்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்காக அழைத்திருக்கிறார். அதையும் பார்க்கத்தான் இப்பொழுது வந்து இதிலிருந்து ஒரு 10 நிமிடம் 5 நிமிடத்துக்குள் போய்விட முடியும். கெட்டிங் அண்ட் பிரசன்ட் நான் நம்ப சொல்ல இல்லாது, கெட்டிங் அண்ட் பிரசன்டில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருகிறது, டிட்டாச் ஃபார்ம் வரப்போகிறது. நீங்கள் அந்த விவரங்களை கூட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அறிவிப்பை உங்களுக்காக நாங்கள் வெளியிட காத்திருக்கிறோம். ஒரே ஏரியா என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஏரியாவில் நாங்கள் எப்படி செயற்பட்டிருக்கின்றோம் என்பதனை அறிகின்ற பொழுது
புதிதாக லிஸ்ட் பண்ண இருப்பவருக்கும் அது ஒரு உறுதித்தன்மையையும் ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்கிறது. ஏனென்றால் எவ்வாறு நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம் என்பதனை அவர் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறார். சந்தையில் நடைபெற்ற மாற்றங்களுக்கு அவர் ஏற்கனவே தன்னுடைய ஆய்வுகளை செய்கின்ற பொழுது எவ்வளவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி போகும் என்பதனை தீர்மானித்திருப்பார். ஆனால் அதிலும் பார்க்க ஒரு 100,000 கூடுதலான விலைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனை செய்யப்படுகின்ற பொழுது அதில் என்ன நுணுக்கங்கள் இருக்கின்றது என்பதனை அவர் அறிவதற்கு ஆவலாக இருப்பார். இப்பொழுது நாங்கள் கூறிய சில விடயங்கள் ஒரு அடிப்படை தன்மை வாய்ந்தனவாக இருந்தாலும் கூட இதைவிட எவ்வாறு ஒரு வீட்டை விற்பது என்பதற்கு ஒவ்வொருவருடைய தனித்துவமான நுணுக்கங்களும் இருக்கின்றன. அதை நாங்கள் பரவலாக இதில் சொல்ல முடியாது. அது எமது நிபுணத்துவ சேவையில் தான் அது தங்கி இருக்கிறது. அந்த விடயங்கள் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்ணுகின்ற பொழுது அதில் வருகின்ற நீங்கள் ரிசல்ட்ஸை பார்க்கின்ற பொழுது அது என்ன என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். மார்க்கெட்டிங் நிறைய செய்வோம். அது எல்லாருக்குமே தெரியும். எங்களுடைய மார்க்கெட்டிங், மைக்ரோ மார்க்கெட்டிங்ன்றது எங்களுடைய மிக முக்கியமான விஷயம். ஒரு கிளைண்ட் தேவையை நாங்கள் அவருடைய தேவையை மைக்ரோ மார்க்கெட்டிங் செய்வோம். ஒரு வீடுகளுக்கு அந்த எதிர்பார்க்கிற கிளையனுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மைக்ரோ மார்க்கெட்டிங் செய்வோம். எங்களுக்கு தெரியும் நிறைய ரெஃபரல்ஸ் மூலம் பெறுகிறது. புரோக்கரேஜுக்கு நிறைய ஏஜென்சி இருக்காங்க, அவர்களுக்கும் தொடர்பு வைத்துக் கொள்வோம். இப்படி பல விஷயங்கள் இவை நிறைய நூற்றுக்கணக்கான விஷயங்களை செய்வதன் மூலமா தான் ஒரு ப்ராப்பர்ட்டியை நாங்கள் ஓவர் ஆஸ்கிங்கோ அல்லது நல்ல பிரைஸுக்கோ விற்க முடியும். ஸோ அப்படி நாங்கள் விற்போம். உங்களோட ஏரியாவில் நீங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் பண்றதா இருந்தால் உங்களை அழைக்கலாம், என்னையோ ராமையோ அழைக்கலாம். நீங்க விளக்கங்களை கீழே பார்க்க முடியும். பார்த்துவிட்டு நாங்கள் முதலில் உங்களுக்கு நீங்கள் உடனே லிஸ்ட் தர வேண்டும் இல்லை, நாங்கள் வந்திருந்து உங்களோட கதைத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் மார்க்கெட்டிங் எல்லாம் சொல்லுவோம். நீங்கள் ஓகே என்ற பொழுது அதன் பிறகு நாங்கள் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணி நாங்கள் விற்போம். ஆமாம், அண்மையில் விற்கப்பட்ட ஒரு வீடு 100,000 கூடுதலான விலைக்கு பாக்ஸ்க்ரோவ் ஏரியாவில் விற்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டினுடைய விவரங்கள் தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் தகவலை வழங்கியிருந்தோம். இதுபோன்று நீங்களும் வீட்டை விற்க வேண்டும் என்று ஆவலாக இருப்பீர்கள். எவ்வாறான வழிமுறைகள் என்பது தெரியாமல் உங்களுக்கு இருக்கும். ஆகவே ஒரு நிபுணத்துவ ஆலோசனையை பெற வேண்டும், சில விவரங்களை அறிந்து கொண்டு நான் ஒரு வீட்டை லிஸ்ட் பண்ண வேண்டும் என்று விரும்புவர்கள் நீங்கள் எம்மோடு தொடர்பினை ஏற்படுத்தி விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். அதன் பின்னர் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை விற்பதா இல்லையா என்பதனை தீர்மானிக்கலாம். ஆகவே எம்மோடு தொடர்பு கொள்ள நீங்கள் அழையுங்கள்.